என்னத்துக்கு இந்த பதவி? எதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் கணக்கு அமைச்சிருக்கோம். நீங்க ஒப்புதல் சார் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் அமைச்சிருக்கோம். ஒப்புதல் தானே அக்கௌண்ட்ஸ் all accounts 2025 மார்ச் வரைக்கும் அமைச்சிருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒப்புதல் என்ன சார்? என்ன மீட்டிங் போகிறேன்னு கரெக்டாக என்ன பண்ணுறது? ஆமாம் ஒரே செகண்ட் சார். அதாவது விழா நடத்துறதுக்காக நம்மளோட தயாரிப்பான சங்கத்திலிருந்து நாம ஒரு பைசா கூட நாம எடுத்து கொடுக்கல, நாம செலவு பண்ணல. முதலுடைய கண்டிஷனே இங்க அதுதான் இருந்தது. தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நீங்க விழா நடத்துனீங்கன்னா நாம இங்கிருந்து கவுன்சில் இருந்து அப்பப்போ பணம் கொடுத்தோம், அதை திருப்பி வாங்கிக்கிட்டோம். நம்மளுடைய கவுன்சில் இருந்து நம்ம மெம்பர் பணத்திலிருந்து ஒரு பைசா கொடுக்கல. நம்ம அப்படிதான் வர அங்க அவங்க ஏதாவது ஏர்ன் பண்ணி வந்ததுன்னா இப்ப அங்க வர வேண்டிய பேமெண்ட்லாம் இருக்கு. அது வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடியோ 2 கோடியோ கவுன்சிலுக்கு கொடுக்கணும் தான் பேச்சு. மற்றபடி இது இந்த அக்கௌண்ட்ஸ்ல நான் வந்த பிறகு கவுன்சில் 1 ரூபா கூட நாம அந்த ஃபங்க்ஷன் சரி வந்தால் அதாவது எல்லாமே சரியா நடக்கும். இல்ல ஒரு செகண்ட் கொஞ்சம் சார் சார் நான் கேட்டுக்கிறேன் சார் 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 ஒரு நிமிஷம் சார் சார் கேட்டு சார் நான் பேசுறேன் சார். பெருமதிப்புடைய தயாரிப்பாளர் உங்களுடைய கவனத்துக்கு சார், பொருளாளர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். பொருளாளர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சார் 5 வருஷம் உங்க மேல நம்பிக்கை வச்சோம், உங்களை நம்பிக்கை வச்சு ஜெயிச்சிட்டோம். உங்க மேல குற்றம் சொல்லல, உங்க மேல குற்றம் சொல்லல. வர வேண்டிய தொகை யாருக்கு வரணும்? 1.5 கோடி 1.5 கோடி வரணும் இல்ல? எப்போ வரும்? அது காமிச்சிருக்கீங்க சார். சொல்லுங்க சார். சார் அது ரிசீவபிள் இருக்கணும் இல்ல பேயபிள் இருக்கணும். அந்த அமௌண்ட் செகண்ட் அரசுக்கு விழா எடுக்கிறது ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கிறதுமா நம்ம அதை எடுத்து நடத்தணும். நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அது இருந்துச்சு. இந்த சங்கத்திலேருந்து அன்னைக்கு ஈஸியில தீர்மானங்கள்ல 1 பைசா இந்த சங்கத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணுறது இல்லை. இதை நடத்தி சங்கத்துக்கு ஒரு வருமானத்தை ட்ரை பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அது துரதிருஷ்டமாக நிறைய காரணங்களால ஸ்பான்சர்ஷிப்ல நமக்கு கிடைக்கல. நட வேண்டிய காசுகள் இன்னமும் இருக்கு. இந்த அக்கௌண்ட்ஸ்ல உங்களுக்கு பொதுக்குழு லெட்டர் அனுப்பும்போது இந்த கணக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுல எந்த குறையாவது இருக்கிறதா, இந்த காசுல இருந்து ஏதாவது போயிருக்கா சங்கத்திலிருந்து அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. நாங்க அதை ஏற்றுக்கோம். நீங்க அந்த இதுல இருந்து ஏதாவது ஆட்சின்னு சொன்னீங்கன்னா நாங்க ஏற்றுக்கிறோம். வரவுக்கு தான் ஒரு விஷயங்களை பண்றோம். ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நல்லது நடக்கிறது இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதில் சரியா செய்ய முடியாதனால இந்த சங்கத்திலிருந்து காசு எடுத்து அந்த விழாவை நாங்கள் நடத்தல. ஒரு பெருமை சேர்க்கிற விஷயமா தான் எடுத்தோம். அது முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு செய்யப்படுறதுக்காக அந்த பொறுப்பை நம்ம எடுத்து செஞ்சோம். எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதுதான் நம்மளுடைய விதம். இந்த வரவு செலவு கணக்கு இப்ப வரவு செலவு கணக்கு பத்தி தான் நம்ம பேசுறோம். இந்த கணக்குகள்ல உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தா சொல்லுங்க. எப்படி நடந்துச்சு அதுங்கிறது இந்த வரவு செலவு கணக்குல கிடையாது. அது வேற பேச்சு. அது இல்ல தயாரிப்பாளர் சங்க பெயரை பயன்படுத்தி
சங்கம் தான் இந்த விழாவை நடத்துது. அப்போ இந்த விழாவுக்கு வரக்கூடிய பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு? இதுல வந்து இதுல இருக்கு பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் சார் கொஞ்சம் இருங்க, சார் கொஞ்சம் இருங்க, சொல்லிட்டு இருக்காங்க, பதில் சொல்றாங்க, கொஞ்சம் இருங்க. பாருங்க. ஏன்னா சங்கத்துல நேரில் இதுல